ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் குழந்தைங்களை தூக்கி இருக்க வாய்ப்பில்ல. சொர்ணமும் இல்லைன்னு சொல்றா. ஆமா, வேற யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லுங்க. நாம ஏன் உங்களை யாராவது கடத்திருப்பாங்கிற நோக்கத்தோட விசாரிக்கணும்? ஒருவேளை பசங்களாவே ஓடி போயிருந்தா? ஏன்னா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் இல்லாம பசங்களை அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருந்து அவங்களா போயிருக்காங்கன்னா விருப்பப்பட்டு தானே போயிருக்கணும். பட் அதுக்கான நோக்கம் என்ன? அது அவங்க தான் சார் சொல்லணும். வாசு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. அப்போதான விசாரணை சரியான பாதையில போகும். நீங்க சொல்றத பார்த்தா அன்வர் சொல்ற மாதிரி அவங்கள யாரும் கடத்தல, காணாம தான் போயிருக்காங்க. இதுவும் நம்மளோட அசம்சம் தான். அன்வர், நீங்க வாசு வினோதினி கூட இருங்க. ஸ்கூல்ஸ் இருக்கிற ஏரியா முழுக்க பசங்களை தேடுங்க. உண்மையிலே பசங்க காணாம போயிருந்தா கண்டிப்பா சிட்டியை விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க, அப்போ கண்டிப்பா ஏரியாக்குள்ளதான் இருக்கணும். எல்லா இடமும் தேடுங்க. ஏதாவது சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாசு, வினோதினி, முதல்ல நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா பசங்களை கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட இருங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க? நீங்க கார் ஓட்டாதீங்க. என்ன சொல்றீங்க? வாசு, பதட்டத்துல கார் ஓட்டினா சரியா வராது. அன்வர், கேரி ஆன். மேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் கொலைய, ஓயாமலே உயிர் கூத்தாடுது. வேட்டாளிலும் பூ பூக்குது. யார் யாரோ எந்த வாழ்வில் நீர் மீது போல போல ஏதேதோ எந்த வழியில் கையில் ரேகை போல உன்னை காலமெல்லாம் நான் சுமப்பேன். வெயில் ரேகை மேல் படாமல் பார்த்திருப்பேன். என்ன தைரியம் இருந்தா அவ நம்ம வீட்டு படியேறி நம்ம மேலேயே கைய வச்சுட்டு போவா. அவளையும் அவனையும் சும்மா விடக்கூடாதுமா. என்னம்மா, சிரிப்புக்குள்ள ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை எனக்கு தெரியாம பசங்களை தூக்கிட்டியா? தூக்கலடா,
ஆனா இனிமேதான் தூக்க போறேன். டே காளி, காணாம போன பசங்க திரும்பவும் வினோதினி கையில கிடைக்கவே கூடாது. நம்ம பசங்களை அனுப்பி அந்த பசங்களை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கொண்டு வாங்க. அப்பதான் நாம பட்ட அவமானத்துக்கு பழி வாங்க முடியும். இல்லனா இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அவ சாதாரண குடும்பத்து பொண்ணு, கரண்டி பிடிக்கிறவ இந்த சொர்ணத்தோட கழுத்தையே பிடிக்கிறானா அதுக்கு என்னடா அர்த்தம்? அவளுக்கு பிள்ளைங்க பாசம் ரொம்ப அதிகம்னு தானே அர்த்தம். அதான் அதான் அவங்கள காணோனதும் அப்படியே பலம் கூடுது. அதே சமயம் அவ முகத்துல ஒரு பயத்தையும் பார்த்தண்டா. பசங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா இவ மொத்தமா ஆட்டம் கண்டுடுவா. என்னைக்கும் புருஷன் இல்லாத பொம்பளைங்களுக்கு புள்ளைங்க தான் ஆறுதல். அத அசைச்சாதான் இவ கொஞ்சம் அசைஞ்சு கொடுப்பா. காளே, இது நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. இத கோட்டை விட்டுட கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. கண்ணுல விளக்கணைய ஊத்திக்கிட்டு தேடு. நம்ம பசங்க மொத்த பேரையும் கூட்டிட்டு போ. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிள்ளைங்களை தூக்கு. அந்த துருப்பு சீட்டை வச்சுதான் அந்த வினோதனிய ஏன் காலடியில விழ வைக்கணும். மா சொல்லிட்டல்ல, பசங்களை தூக்கியாச்சுன்னு நினைச்சுக்கோ. பொறுப்பில்லாதவன் என் பேத்திய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். இதோ பாரு, அவன் அவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீதான் அவளை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆளுங்களை எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு போ. எல்லார்கிட்டையும் என் பேத்தி போட்டோவை கொடுத்து எல்லா இடத்துலையும் தேட சொல்லு. எப்படியாவது என் பேத்தியை கண்டுபிடிச்சு பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் அவளை பத்திரமா அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். இல்லனா என் மகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவ கோவப்பட்டு இங்க வந்துட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க சார், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. திவ்யா எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். அது இனியும் என் பேத்திய உன் கூட இருக்க விட மாட்டேன். இப்பவே ஃபாரினுக்கு டிக்கெட்டை போடுறேன்.